அதிமுக காரனுக்கும் சேர்ந்து நாம தான் குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய உரிமையும் நாம தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. கொள்கையற்ற ஒரு கூட்டமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கொள்கையற்ற கூட்டத்தையும் கொள்கைப்படுத்துகிற முயற்சியில் நாம் இறங்குவோம். இந்த தேனி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் என்றைக்குமே கழகத்துடைய கோட்டைன்னு சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய கழக தலைவர் என்னெல்லாம் உத்தரவு போடுறாரோ அதை உடனடியாக 100% செய்கின்ற மாவட்டங்கள் இந்த 2 மாவட்டமும், தேனி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், கடந்த பிப்ரவரி மாதம் விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும், நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தணும், மாநாடு மாதிரி நடத்தணும். அந்த நிர்வாகிகள் சந்திப்புக்கு இந்த தேனி மாவட்டத்திலேருந்து திண்டுக்கல் மாவட்டத்திலையும் அனைத்து நிர்வாகிகளும் வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும் கலந்துக்கல, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் பொறுப்பாக வர வச்சு நிர்வாகிகள் சந்திப்பா இல்லை மாநாடாட கேட்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் தேடி அடைஞ்சோம். அந்த மாநாட்டில் முதல்ல அந்த மாநாட்டுடைய வெற்றிக்கு உழைச்ச உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் இன்றைக்கி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி மறுபடியும் உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். நான் பலமுறை சொல்கிறது உண்டு, எத்தனையோ நிகழ்ச்சிகள் சார்பணிகளை எல்லாம் சந்திக்கிறோம். அண்ணன் சக்கரபாணின்னு சொன்ன மாதிரி, அவர்கள் சொன்ன மாதிரி கடந்த 10 நாட்களாக பல மாவட்டங்களுக்கு சென்று இளைஞரணி மட்டும் இல்லை சார்பணி நிர்வாகிகளையும் சந்திச்சுட்டு வரேன். எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போனாலும் இளைஞரணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிர்வாகிகள் உங்களையெல்லாம் சந்திக்கும் பொழுது என்னுடைய குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய சகோதரர்களை சந்திக்கிற அந்த நிகழ்வு எனக்கு ஏற்படும். அந்த உணர்ச்சியோடு நான் இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் சந்திக்கிறோம். இங்கே சோதர் ஐபி செந்தில் அவர்கள் சொன்னது மாதிரி நம்முடைய கைகளில் இன்னும் 29 நாட்கள் இருக்குது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு, ஏப்ரல் 23. இன்றைக்கி 24ஆம் தேதி, நம்ம கையில் 29 நாட்கள் இருக்குது. அதற்கு நாம் தயாராகணும். போன நாடாளுமன்ற தேர்தல் பொழுது களத்தில் இளைஞரணின்னு ஒரு முன்னெடுப்பை ஆரம்பித்து நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க, வாக்காளர்களை சந்திச்சிங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வாக்கு சேகரிச்சிங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரச்சாரம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை நம்ம முடிஞ்சுது. அந்த வெற்றிக்கு நீங்கள் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இப்போ மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் இளைஞரணி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா அதை சாதிக்காமல் விடமாட்டாங்க, 100% வெற்றியை தேடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் பல கட்சிகள் பூத்துக்கு கமிட்டி போடுறதுக்கு திண்டாடிட்டு இருக்கிறாங்க, திணறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுகவில் நம்முடைய இளைஞரணியில் இன்றைக்கி பூத்துக்கு ஒரு இளைஞரணி நிர்வாகியை நாம் போட்டிருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு இளைஞர் படையை தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த இளைஞர் படையை தேர்தலுங்கிற அந்த போரில் நாம் பயன்படுத்தி அதில் வெற்றியை நாம் பெற்றாகணும். அதை தயார்படுத்துறதுக்கான பாசறை கூட்டம் தான் இன்றைக்கி இந்த கூட்டம். திமுகவில் எத்தனையோ அணிகள் இருக்குது, 25 அணிகள் இருக்குது. ஆனால் கலைஞர் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவார், டாக்டர் கலைஞர் அவர்கள், எத்தனையோ அணிகள் இருந்தாலும் இளைஞரணி தான் முதன்மையான அணி, முதல் அணி. எல்லா காம்படிஷன் எதில் வச்சாலும் தலைவர் என்ன சொன்னாலும் சரி அதை களத்தில் இறங்கி செயல்படுத்துகிற முதல் அணி இளைஞர் அணின்னு கலைஞர் அவர்கள் அடிக்கடி பெருமையாக சொல்லுவார். கலைஞர் அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கி நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கு. இந்த தேர்தலையும் நம்முடைய தலைவர் தான் நிச்சயம் வெற்றி பெற போகிறார். அதற்கு இளைஞரணி தம்பிமார்கள், இளைஞரணி நிர்வாகிகள் நாம் கடுமையாக உழைச்சோம் அப்படிங்கிற பெருமை நமக்கு வரணும். இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் தாய் கழகத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரமோட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸிங் கிரவுண்டு மாதிரி. நம்ம எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், ஆனால் எடுத்தோடனே நமக்கு மெயின் மேட்ச்சில் ஆட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி செக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, இவன் எப்படி ஆடுறான், இவனுக்கு உண்மையாகவே ஆட தெரியுதா, இவன் அஃபென்சிவ் ஆடுறானா, இவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா, எந்த பொசிஷனில் நல்லா ஆடுறான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நெட் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெட் ப்ராக்டிஸ் தான் நமக்கு இளைஞரணி வேலைகள்.
இளைஞரணியில் நாம் பண்ணுகின்ற இந்த வேலைகள் தான் நாளைக்கு உங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க போகிற பணிகள். நமக்கு வேலை கொடுக்குறாங்க இல்லையோ, தொடர்ந்து இளைஞரணியில் பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வரோம். கழக பணிகள் செஞ்சுட்டு வரோம், இளைஞரணி பணிகள் செஞ்சுட்டு வரோம். எத்தனையோ பணிகள் நடந்திருக்கு. 2019 தொடர்ந்து களத்தில் இருந்துட்டு வரோம், பிரச்சார பணிகளையும் மேற்கொள்கிறோம். ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் நம்ம இன்னும் தீவிரமாக உழைக்கணும். அப்போ தான் அது முழு பலனை கொடுக்கும். இத்தனை நாள் வற்பனத்துக்கான முழு பலனை நம்ம அடையணும்னா கடைசி நிமிஷத்தில் நம்ம இன்னும் அதி தீவிரமாக வேலை செய்யணும். ஃபைனல் புஷ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கடைசி நேரத்தில் இந்த கூடுதல் எஃபர்ட் இருக்கணும். மக்களை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டோம். எந்த தைரியத்தில் மக்களை சந்திக்கிறோம்? 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னமோ அதை செஞ்சு காட்டியிருக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் மக்களை சந்திக்க இறங்கியிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செஞ்சுருக்கிறோம், சொல்லாத பல திட்டங்களையும் செஞ்சுருக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். நம்முடைய தலைவர் முதலமைச்சராய் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். அந்த திட்டத்துடைய வெற்றி இன்னைக்கு பல மாநிலங்களில் இந்த திட்டத்தை பேரை மாற்றி பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. எத்தனை கோடி பயணங்கள் திரும்ப மேற்கொண்டிருக்கிறாங்க மகளிர்? 920 கோடி பயணங்கள், 920 crore ட்ரிப்ஸ். விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாதத்துக்கு 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க படிக்கணும், பள்ளிக்கூடத்திற்கு வரணும். விடியல் பயண திட்டம் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன திட்டம். நான் இப்போ அடுத்து சொல்ல போகிற திட்டம் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லலை. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, படி படி படி, கல்வி தான் உங்ககிட்ட யார்கிட்டையும் பிரிக்க முடியாத ஒரு சொத்து கல்வின்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாங்க, தலைவர் சொல்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும். பசி இல்லாமல் முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கணும். தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. அதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, கல்லூரிக்கு போக வேணாமா, மேற்கல்வி படிக்க வேணாமா? படிக்கணும். இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எத்தனை பேர் உயர்கல்வி படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஜிஇஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜிஇஆர் எவ்வளோ தெரியுமா? 26%, 26%. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறவங்க எத்தனை பேர்? 26% பேர். ஆனால் தமிழ்நாட்டுடைய ஜிஆர் எவ்வளோ தெரியுமா? 50%, 50%. இந்தியாவிலே நம்பர் 1 நம்முடைய தமிழ்நாடு. அதை இன்னும் ஊக்குவிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸ் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபா நம்முடைய அரசு கொடுத்துட்ருக்கு. மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இப்போ சமீபத்தில் நம்முடைய தலைவர் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை துவக்கி வச்சு ஒரே மாதத்தில் கொடுத்து முடிச்சிருக்கணும். இந்த திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டமா? கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நிப்பாட்டி இவங்க திருப்பி கொடுக்குறாங்க, தேர்தல் வருதுன்னு கொடுக்குறாங்கன்னு நம்ம மேலே பொய் பிரச்சாரத்தை சொல்கிறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக ஆட்சியில் லேப்டாப் திட்டம் இருந்துச்சு, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி இருக்கும் போதே அந்த திட்டம் நிப்பாட்டியாச்சு. அதுமாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு விட கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த லேப்டாப் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும், அவங்க அடுத்த எதிர்காலத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எங்கேயா போய் வேலைக்கு போய் சேரும் போது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட லேப்டாப்போட கொடுத்துருக்குறோம்.
அது மட்டும் இல்லை, வரலாற்றிலேயே முதன்முறையாக நான் பெருமையாக சொல்கிறேன், 3% இடஒதுக்கீடு இருக்குது விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில். அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் தெரியுமா கொடுத்துருக்குறாங்க வேலை வாய்ப்பு? 3% இடஒதுக்கீட்டில் 2 பேர். ஆனால் நாம் கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 300 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். எந்த ஆட்சியிலையும் செஞ்சது கிடையாது. இப்படி பல்வேறு திட்டங்கள். கடைசியாக ஒன்று உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அது தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன திட்டம். அதையும் கடந்த 3 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபா நம்முடைய தலைவர் கொடுத்துருக்கிறார். அந்த திட்டத்தினால மகளிர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. அதை எப்படியாவது நிப்பாட்டிடலாம், எலெக்ஷன் டைமையாவது நிப்பாட்டணும். சில மாநிலங்களில் நிப்பாட்டியிருக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போய் நிப்பாட்டியிருக்கிறாங்க அந்த திட்டத்தை. 3 மாதங்களுக்கு நிப்பாட்டணும்னு முயற்சி செஞ்சாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணார், நான் 1000 ரூபா கொடுக்குறத நீ தடுக்க நிப்பாட்டுறியா, இப்போ எப்படி நிப்பாட்டு பார்க்கலாம், நான் 5000 ரூபா கொடுக்குறேன்னு இன்றைக்கி 5000 ரூபா 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்துருக்குறாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபா நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார் நம்முடைய தலைவர். மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்ச உடனே 1000 ரூபாவை உயர்த்தி 2000 ரூபா கொடுக்குறேங்கிற வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்துருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்கள். தாயுமானவர்னு ஒரு திட்டம். முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இனிமேல் வெயிலில் வந்து ரேஷன் கடையில் நிற்க தேவையில்லை, க்யூவில் நிற்க தேவையில்லை. அவங்களுடைய ரேஷன் பொருட்கள் அவங்களுடைய வீட்டுக்கே போய் நம்முடைய அரசு கொடுத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் குழந்தைங்கள் ஆரம்பித்து முதியவங்க வரைக்கும் ஒரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ந்து வர்ற மாநிலங்களில் முதல் முறையாக டபுள் டிஜிட் க்ரோத் 11.19% க்ரோத்தோட இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கி திகழ்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒட்டன்சத்திரம் பழனி நெடுஞ்சாலை இன்னைக்கு 175 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 4-வே லேனாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. திண்டுக்கல் நத்தம் அந்த சாலையும் 4 வழி சாலையாக உயர்த்தப்பட்டிருக்கு. 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழனி அரசு மருத்துவமனை இன்னைக்கு தரம் உயர்த்துகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழனி கோயில் திருப்பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகின்றது. தேனியில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குமுளியில் புதிய பஸ் ஸ்டாண்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஆண்டிப்பட்டி தேனி ரயில் நிலையங்களுக்கு இடையே புதிய ரயில்வே மேம்பாலம் நம்முடைய அரசு கட்டி கொடுத்துருக்கு. ஆனைக்காலப்பட்டி விளக்கம் முதல் போடி நாயக்கனூர் வரைக்கும் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழி சாலை. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை கொச்சி சாலையில் மேம்பாலம் கட்டுகின்ற பணி. இப்படி தேனி மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் நம்ம பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம இவ்வளவு செஞ்சுருக்கிறோம். தமிழ்நாட்டை இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டேட்டாக மாற்றி காட்டியிருக்கோம். ஆனால் இதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? கிடையாது. நமக்கு வர வேண்டிய நிதியை தடுத்து நிப்பாட்டுறது தான் ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எந்த திட்டங்களையும் கொண்டு வரல. தேர்தல் வந்துருச்சுங்கிறதுனால மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திட்டங்கள் வருதா, நிதி வருதா? வர்றதில்லை. பாஜகவுடைய இந்த சூழ்ச்சிக்கு இன்னைக்கு அதிமுகவும் துணை போயிட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 4 அடிமை கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், கருப்பு சிவப்பு வேட்டு கட்டின கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும், நம்முடைய இளைஞரணி தமிழ்வார்கள் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அதை நடக்க விட மாட்டோம். நீங்கள் சூழ்ச்சி பண்ணி குரலி வைத்ததெல்லாம் காட்டி வடநாட்டில் நீங்கள் ஜெயிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் கட்டி காக்கப்படுகின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு.
அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்குமான தேர்தல். நிச்சயம் நம்முடைய தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்டுவோம். பொதுவாக நீங்கள் செய்திகளில் பார்ப்பீங்க, தொலைக்காட்சிகளில் பார்ப்பீங்க, செய்தி சேனலில் பார்ப்பீங்க, பிற கட்சியுடைய தலைவர்கள் வேறு கட்சியுடைய ஆஃபீஸுகளுக்கு போனால் அது பெரிய பிரேக்கிங் நியூஸாக போடுவாங்க, தலைப்புச் செய்திகளாக போடுவாங்க. ஆனால் 2 நாளாக நீங்கள் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆஃபீஸுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ 2 நாளாக பிரேக்கிங் நியூஸு. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் அதிமுக ஆஃபீஸுக்கே போவே இல்லை, அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு இருந்தார். அதிமுக காரனுக்கும் சேர்ந்து நாம தான் குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அவங்களுடைய உரிமையும் நாம தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. நம்முடைய தலைவர் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார், உங்கள் ஆஃபீஸு ராயப்பேட்டையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, அங்கே போங்க. ஏன் திருட்டுத்தனமாக 10 நாளுக்கு ஒரு முறை டெல்லிக்கு போகிறீங்க? முன்னாடியாவது மூஞ்ச மூடிட்டு போயிட்டு இருந்தார், இப்போ திறந்து போட்டே போகிறாரு மூஞ்ச. நம்ம தலைவர் தான் கேட்டாங்க, ராயப்பேட்டையில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது மறந்துடாதீங்க. இன்றைக்கி அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும், ஏன் இந்த நிலைமை உருவாயிருக்குன்னு பேசுங்க. ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் 10 தோல்வி பழனிசாமியை படுதோல்வி பழனிசாமியா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி காட்ட போகிறாங்க. எப்பவுமே ஒரு பெரிய கம்பெனி, புகழ் வாய்ந்த நல்ல கம்பெனி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சுன்னா, இந்த போட்டி கம்பெனிகள் இருப்பாங்க, டுபாகூர் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இதை நாம் கேப்சர் பண்ணிடணும், இதை வச்சு நாம் சம்பாதிச்சிடணும், இதை வச்சு எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு அசம்பிள்டு பீஸு ரெடி பண்ணுவாங்க. சைனா மேக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி பாஜக சைனா மேக்கு மாதிரி டெல்லி மேக்கு அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணியை. அந்த கூட்டணிக்கு நிச்சயம் வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. தேர்தல் முடிஞ்சோடனே பாஜக அந்த கூட்டணியோட ஃபியூஸை பிடுங்கிடும். இது நிச்சயம் நடக்கும். பீகாரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பீகாரில் வெற்றி பெற்றது திரு நிதிஷ்குமார் அவர்கள், 10 முறை முதலமைச்சர். இன்னைக்கு அவரை ஓரம் கட்டிட்டு அவரை எம்பி ஆக்கிட்டு இன்னைக்கு பீகாரில் பாஜக குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சிருக்கு. 10 முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாருக்கே இந்த நிலைமைன்னா பாதம் தாங்கி பழனிசாமி நிலைமை நாம் யோசிச்சு பார்க்கணும். அதிமுக கூட்டணி இப்படி இருக்கு, ஆனால் நம்முடைய கூட்டணி எப்படியா? மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணி திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்னைக்கு பாஜக ஒரு டீமாக இறங்கியிருக்கு. அது பத்தாதுன்னு பாஜகவுடைய பி டீமு, சி டீமு, டி டீம் கூட சேர்த்துட்டு வராங்க. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தலைவர் தான் சாம்பியன், நம்முடைய திமுக தான் மீண்டும் சாம்பியன் அப்படிங்கிறத நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய தேர்தல் வர சட்டமன்ற தேர்தல். காலத்தில் ஜெயிக்க போவது நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதற்கு நாம் சப்போர்ட் பண்ணணும், இளைஞரணி முழு சப்போர்ட் பண்ணணும். நிர்வாகிகள் உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், பூத்து வாரியாக உள்ள நீங்கள் நம்முடைய உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளை, அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை போய் குறைஞ்சது 2 முறையாவது சந்திக்கணும். அடுத்து வர 29 நாட்டில் 2 முறையாவது ஒவ்வொருத்தரையும் சந்திச்சிருக்கணும். அந்த பணிகளை நீங்கள் முடுக்கி விடுங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதல்ல உங்கள் குடும்பம், உங்களுடைய ஃபேமிலி, அவன் நினச்சிப்பாங்க ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறான், வீட்டில் கேட்கவே இல்லையே, நம்மகிட்ட கேட்கவே இல்லையேன்னு கோச்சிப்பாங்க. குறிப்பாக மகளிர், நாம் நினச்சிட்டு இருப்போம் அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் நம்ம மேலே கோச்சிக்கிட்டு அந்த கோபத்தை காட்டிடக்கூடாது. உங்களுடைய பெற்றோர், உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், உங்களுடைய மனைவி, இவங்ககிட்டலாம் முதல்ல செக் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப வாக்குகள் எந்த விதத்துலையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே உதயசூரியன் கூட்டணிக்கு வந்துடணும். அதை நீங்கள் முதல்ல உறுதி செய்யணும். அதன் பிறகு உங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்ககிட்ட பேசுங்க. உங்கள் நண்பருடைய உற்றார் உறவினர்கள், அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க.
நம்முடைய வரலாறு தெரியாமல், நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் புரிஞ்சிக்காமல் சில பேர் மாற்று கட்சியிலும் இருப்பாங்க, நிச்சயம் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாவே இருப்பாங்க. அவங்களையும் கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ கொள்கையற்ற ஒரு கூட்டமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கொள்கையற்ற கூட்டத்தையும் கொள்கைப்படுத்துகிற முயற்சியில் நாம் இறங்குவோம். அப்படி சந்திக்கும் போது நம்முடைய கொள்கைகளை அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள், நம்முடைய சாதனைகள் எடுத்து சொல்லுங்கள். டேட்டாக்கள் இருக்குது, நம்பர்ஸ் போய் சொல்லாது. நம்முடைய சாதனைகள் அத்தனையும் டேட்டாக்களாக இருக்குது. முந்தைய 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு எப்படிலாம் பின்னுக்கு போச்சு, என்னெல்லாம் உரிமைகளை அதிமுக விட்டு கொடுத்தாங்க ஒன்றிய அரசுக்கு, கடந்த 5 வருஷத்தில் அதெல்லாம் எப்படி நாம் மீட்டு எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு எடுத்து சொல்லுங்கள். எல்லாரையும் ஒரே நேரத்தில் கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. ஆனால் அதற்கான முயற்சியை நாம் செய்வோம். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் அனுபவத்திலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிச்சயம் இருப்பீங்க. இல்லைன்னா பூத் வழியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு கீழே வர்ற அந்த இளைஞரணி நிர்வாகிகளும் நீங்கள் சந்திக்கின்ற அந்த நபர்களை வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களையும் சேர்த்துக்கோங்க. நம்முடைய திட்டங்களை அதில் பகிர்ந்துக்கோங்க. அவங்க கூட தொடர்ந்து டச்சிலேயே இருங்க. அது மட்டும் இல்லை, நிர்வாகிகள் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலை மனசுலேருந்து எடுத்துருங்க. இந்த தேர்தலுக்காக சொல்லலை, எப்பொழுதுமே மக்களோடு நெருங்கிய நேரடி தொடர்பில் இருங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேளுங்க. பிரச்சனையை தீர்க்க முடியுதோ இல்லையோ, அவங்க பிரச்சனையை கேட்டிங்கனாலே உங்கள் மேலே பாதி நம்பிக்கை வந்துடும். அதே பிறகு அந்த பிரச்சனையை நாம் முடிச்சு கொடுத்தோன்னா உங்கள் மேலே முழு நம்பிக்கை வந்துடும். இந்த தேர்தலை மனசுலேருந்து எடுத்துருங்க. மக்களுடைய அந்த நம்பிக்கை மட்டும் பெற்றுட்டிங்கன்னா அது யாராலையும் உங்களை தகர்க்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. உங்களை அசைக்க முடியாத சொத்து மக்கள் நம்பிக்கை. அடுத்த 29 நாட்கள் நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரும் தேர்தல் அன்னைக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அதற்கான முழு வேலையை நம்ம இறங்கணும். யாரோட பூத்தில் யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்க தரப்போறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். நீங்கள் பிரிச்சுக்கோங்க, பகிர்ந்துக்கோங்க, உங்களுடைய வேலைகளை பகிர்ந்துக்கோங்க. இத்தனை வாக்காளர்களுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பங்களுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக மைக்ரோ லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி உறுதி. நான் எப்படி உங்களை எல்லாம் பல தடவை சந்திக்கிறனோ அதே மாதிரி வட்டம் மற்றும் பூத் அளவில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை நீங்கள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சந்திங்க. உங்களில் பல பேர் BLA 2க்களா BLCக்களா இருப்பீங்க. அந்த பணிகளையும் கவனமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்க. உங்கள் பூத்தில், உங்கள் தொகுதியில் நம்மளுடைய ஒர்க்கு, இளைஞரணி ஒர்க்கு தனியாக தெரியணும், தனித்துவமாக தெரியணும். களத்தில் மட்டும் இல்லை, ரிசல்ட்லேயும் அது தெரியும். ஏன்னா எந்தெந்த பூத்துலேருந்து யார் யார் வரீங்கிற லிஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குது, அனுபவத்தில் இருக்குது. மக்கள்கிட்ட பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நிர்வாகிகள், இளைஞர் நிர்வாகி மக்கள்கிட்ட பேசும்போது மிகுந்த கட்டுப்பாட்டோட, கண்ணியம், கட்டுப்பாடு, கவனமாக பேசுங்க. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாத்தையும் எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செய்தி தொலைக்காட்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது நம்ம தவறாக பேசிடுவோமா, தவறான செயல்களில் ஈடுபட்டுருவோமா, அதை படம் பிடிச்சு அதை பெரிய நியூஸ் ஆக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இளைஞரணி நிர்வாகிகள் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். களத்தில் இளைஞரணி பணிகளை செய்கிறப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட, ஒன்றிய, நகர செயலாளர்கள் அவங்களையும் கலந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய அனுமதியை பெற்றுக்கிட்டு நிச்சயம் அதை செய்யுங்க. அவங்களை நிச்சயம் கைட் பண்ணுவாங்க, எந்த விதத்துலையும் நிப்பாட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும், அடுத்த 29 நாள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை பேர் சந்திக்கிறீங்க, எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு தேதியோட ஃபோட்டோவோட ஒரு மினிட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் மீண்டும் 10 நாளில் இதை மாவட்டத்துக்கு வருவேன், தேனிக்கும் வருவேன், நிச்சயம் வருவேன். வரும்போது உங்கள் மினிட் புக்கை செக் பண்ணுவேன், நிச்சயம் செக் பண்ணுவேன். இந்த சட்டமன்ற தேர்தல் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. நாம் நிச்சயம் சரியாக பணியாற்றணும்னா நிச்சயம் பாஸ் ஆகிடுவோம். ஆனால் ஜஸ்ட் பாஸ் ஆனால் பத்துமா, டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகணும். நம்ம மேலே, இளைஞரணி மேலே தலைவர் அவர்கள் மிகுந்த பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. நம்முடைய அத்தனை செயல்களையும் தலைவர் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தலைவர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனவே திமுக காரனால என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிங்கிள் டீ குடிச்சிட்டு அசராமல் வேலை பார்க்குறான்பா, தேர்தல் வேலை பார்க்குறான்பான்னு சொல்லுவாங்க. அதை நாம் மாற்றி காட்டுட்டோம். என்ன,
இளைஞரணின்னா சிங்கிள் மெசேஜ் வந்து தலைமையிட்டேருந்து வந்தால் போதும், 234 தொகுதியிலையும் இளைஞரணி இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற நிலைமையை நாம் உருவாக்கணும். தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்கும் தலை குனியாது, தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய கருத்து கணிப்புகள் வரும். அது இப்போ வர்ற கருத்து கணிப்பு எல்லாத்துலேயும் நாம தான் வெற்றி உறுதின்னு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்வதுன்னா கருத்து கணிப்பு பாருங்கள், ஆனால் அதை தான் வெற்றி அதுதான் இறுதின்னு முடிவு பண்ணிடாதீங்க. கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸு இருக்கக்கூடாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை டபுள் படுத்தி அதை விட 2 மடங்கு அதிகமான வெற்றியை நாம் பெற்றாகணும். அதுதான் உண்மையான வெற்றி. தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. 200ங்கிறது இலக்கு. ஆனால் நாம் அடுத்த 29 நாட்கள் சரியாக வேலை பார்த்தோன்னா 200 இல்லை 234 தொகுதியும் நிச்சயம் நாம் தான் வெற்றி பெற போகிறோம்.